ஓகே, மேப் ஆன் பண்ணிவிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் ரோட் ரூல்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். லைவாக பார்க்கும்போது ஒரு ஹீரோ டெக் சிமுலேட்டர் கேம் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வண்டி வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூரோப்புக்குள்ளே வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுக்க கிராஸ் பண்ண போகிறது சிங்கிள் ரோடு. பொதுவாகவே நம்ம 2 டைப்பாக மேப் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஆஃப்லைன் மேப்பு, இது வந்து ஆஃப்லைன் ட்ரக்குக்குன்னே உண்டான மேப்பு. அந்த மேப் வந்து கூகுள் மேப்பு. கூகுள் மேப்பில் வந்து ஏதாவது ரோட் க்ளோஸ் அப்படின்னா இமிடியேட்டாக நமக்கு காமிச்சிடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸ்பீட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 80, 75 அந்த மாதிரி மாறி போகலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து லிமிட் வந்து ஒரு இடத்துக்கு வேரி ஆகும். இப்போ வர்ற இடத்துலேருந்து நமக்கு 70 லிமிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து வண்டியோட வேகத்தை குறைச்சி க்ரூஸில் ஒரு 70 செட் பண்ணால் ஓகே. மேக்ஸிமம் பிரேக் அடிக்காமல் ஓட்டுறது ரொம்ப நல்லது. After 500 meters, turn left. Turn left. நம்ம திரும்புறதுக்காக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து வண்டி திரும்புகிற வரைக்கும் நம்ம இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணக்கூடாது. அது முக்கியமான ஒரு ரூல். 300 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணணும். அடுத்ததாக க்ரூஸ் மோடை பொறுத்த வரைக்கும் இதுதான் க்ரூஸ் மோடோட பட்டன். க்ரூஸ் மோடு வந்து குறைஞ்சது ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே, 15 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போனால் க்ரூஸ் மோடை வந்து ஆன் பண்ணலாம். ஜெர்மனியில் வண்டி ஓட்டும்போது ஃபோன் பேசுகிறதோ இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ ரொம்ப தப்பு. நான் இந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் செக்கிங்ஸ் வந்து அதிகம்.
ஆக்சுவலாக இந்த வார்னிங் வந்து லேண்ட் கீப்பிங்காக வார்னிங் வருது. ஆனால் நம்ம லேண்டில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ரோட்டில் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கை பார்த்துட்டு லேண்ட் கீப்பிங் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. பின்னாடி ஒரு கார் வராரு. அவருக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் கொடுத்தோம்னா அவர் போயிடுவார் முன்னாடி. நம்ம ஊர் ரோடு மாதிரி இங்கே இந்த ஊர் ரோடு கிடையாது. கரெக்டாக ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் அளவெடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ரோட்டில் நான் ஆல்ரெடி நிறையா டைம் வந்திருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வண்டி கரெக்டாக ஷியூராக போகும். ரொம்ப கவனமாக ஓட்டணும், அப்படி இல்லைன்னா சைடில் பிடிக்கும். ஈரோப்புக்குள்ளே நீங்கள் வண்டி ஓட்ட வரீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மொதல் விஷயம், சிட்டிக்குள்ளே 50, சிட்டிக்கு அவுட்டரில் மேக்ஸிமம் 80. இந்த போர்டு இருந்து ஊர் பேர் போட்டிருந்துச்சு அப்படின்னா சிட்டி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கவனமாக போகணும். இந்த ஊரில் வந்து நிறையா கேமராஸ் இருக்குது. நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றதை அங்கே மானிட்டர் பண்ணி காட்டுது பாருங்கள். ரோட்டு குறுக்க இந்த மாதிரி வண்டி இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னா இண்டிகேட்டர் போட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். பட் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு அப்படின்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஊர் பேர் போட்டு இன்ட்டு போட்டிருந்தா சிட்டி லிமிட் ஃபினிஷ்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்பீட் எடுத்துக்கலாம். நீங்கள் யூரோப்புக்குள்ளேயும் சரி, கல்ஃப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் சரி ட்ரெய்லர் டிரைவராக வரணும் அப்படின்னா ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து எந்த விதத்துலேயும் யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு பிகினர் ஆயிடுவீங்க. ஸோ ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் வண்டி ஓட்டி கற்றுக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது, அந்த ட்ரைனிங் சென்டரில் போய் கற்றுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற சர்டிஃபிகேட்டை எந்த இடத்துலையும் அட்டாச் பண்ண முடியாது, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை மட்டும்தான் கேட்குறாங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த ஒரு டிரைவரை வந்து இவங்க எந்த இன்டர்வியூலையுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் மேக் பண்ணும்போது அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இறக்கத்தை மறக்கவே முடியாது. போன ஸ்னோ சீசனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அங்கே போர்டு வந்துருச்சு. இந்த வண்டியில் இருக்க ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஆட்டோமேட்டிக்காக 50க்கு வந்துடும். இந்த வண்டியில் ஜிபிஎஸ் இன்க்ளூடாக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் மாடல் வண்டி. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதுவாக வருது. நான் எந்த செட்டிங்ஸுமே பண்ணல. இன்னும் நம்மளோட சேஃப்டிக்காக இன்னொரு 5 பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம். ஏன்னா கேமரா வந்து கரெக்டாக 51 போனாலும் அடிச்சிரும். கேமரா ஃபைன் எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டு வந்து இங்கே உங்களுக்கு ஸ்பீடு, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வயலேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இது வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டு, நீங்கள் 55 போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 யூரோ வரும். அதே இது நீங்கள் 60 போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 யூரோ வரும். இல்லை நீங்கள் 70, 80 போயிட்டீங்க அப்படின்னா 300, 400 யூரோ கிட்ட வரும். அரௌண்ட் நம்ம ஊர் காசுக்கு 40,000 ரூபா. ஸோ கவனமாக ஓட்டணும். பட் ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். நமக்கு எந்த வேலையும் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம பட்டனை தட்டிட்டு உட்கார்றது தான்.
பக்கத்தில் ஸ்கூல் வர்றதுனால 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவருக்கு லைட்டை ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சோம். லைட்டை ஃப்ளாஷ் பண்ணி காமிச்சதுனால அவருக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்த மாதிரி. ஸோ அவர் வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம், அதனால அவர் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாரு. இது ஸ்கூல் லிமிட்டு 30 வச்சுருக்காங்க. இப்போ 50ன்ற லிமிட் போர்டை பார்த்ததுக்கப்புறமா நம்ம 50 போகலாம். சிட் லிமிட் தாண்டிடுச்சு. அடிக்கடி இந்த மாதிரி விண்டேஜ் வெஹிக்கிள்லாம் யூரோப்பியன் ரோட்ஸில் பார்க்கலாம். அப்கமிங்கில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாமான்னு